வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிஷப ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவான். உங்களுக்கு இந்த மாதம் பல இடத்துல சாதகமாக இருக்குது, சில இடத்துல பாதகமாக இருக்குது. ரிஷப ராசிக்கு உங்கள் ஜென்ம ராசியிலே குரு பகவான் இருக்கிறாரு, ஜென்ம குருவாக இருக்கிறாரு. அதனால் அது அவ்வளோ சிறப்பான பலன்களை கொடுக்காது. கடைசி 4-5 மாதமாக எல்லா ரிஷபராசிக்காரங்களுமே ஒரு பொருளாதாரத்தில் பெரும் நெருக்கடியை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பற்றாக்குறை, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்படி தான் ரிஷபராசிக்காரங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஆவணி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னா, புத்திர பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிட்டுருப்பீங்களா, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி, அவங்களுக்கு ஒருத்தர் மருத்துவ உதவியை நாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவியால் புத்திர பேர் கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து 5-11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி போகுதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பேர் உண்டு. அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது ரொம்ப பாசிட்டிவான சைடில் இருக்குது அப்படின்னா, உடல்நிலை உங்களுக்கு படிப்படியாக சீராகி உடம்பு ஒரு திடகார்த்தமாக ஒரு ஆரோக்கியமாக இருப்பீங்க. இத்தனை நாளாக நீங்கள் உடல்நிலையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற ஆட்கள் படிப்படியாக சரியாகி உடல்நலத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அடுத்து புனித கோவிலுக்கு, புனித யாத்திரைக்கு போயிட்டு வருவீங்க. வயதானவர்கள் புனித கோயிலுக்கு போயிட்டு வர்றது அது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு புண்ணியத்தையும் தேடி கொடுக்கும். அதனால் நீங்களே பிளான் பண்ணுவீங்க, புனித கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இல்லை மாதிரி ஏதாச்சும் புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு முடிவெடுப்பீங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு மனம் ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது, என்னென்னா காதல். ஏன்னா சுக்கிர பகவான் இல்லை ராசி அதிபதி. அதனால் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு அந்த ஒரு காதல், அந்த ஒரு லவ், அந்த ஒரு அதிகமாக இருக்கும், அந்த திறன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதம் பர்டிகுலராக ரிஷபராசிக்காரங்களுக்கு லவ்வில் சில பல ப்ராப்ளம்ஸ் வரலாம். லவ் பண்ணிகிட்ருக்கிறவங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, விட்டு கொடுத்து போய்க்கோங்க. கருத்து வேறுபாடு கண்டிப்பாக ஏற்படலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அதனால் காதல் பிரிவினையோட சந்திக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க, அதுதான் உண்மை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களா, உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ உடல்நிலை குறைவு ஏற்படலாம். கவனமாக அவங்கள பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே இல்லை, சில பேர்த்துக்கு சில 1 or 2 days வரலாம். அதனால் அவங்களோட ஹெல்த்தில், உங்களோட பிள்ளைகளோட ஹெல்த்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். நீங்களும் கொஞ்சம் அவங்களோட ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்து லவ் ப்ரப்போசல். இது எல்லாமே லாஸ்ட்டு 2 வீக், கடைசி 2 வாரத்தில் தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன் வரும். நம்ம ஒரு வேலையை பண்ணிகிட்ருப்போம், ஒரு படிச்சுட்ருப்போம். அந்த டைமில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இளைய பருவத்தினர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பொண்ணை பார்த்தா இது அழகாக இருக்கும், அது அழகாக இருக்கும், அது அந்த வயதோடது, அந்த வயதுக்கேற்ற அது முடிவு அப்படி தான் இருக்கும். அந்த ஒரு புத்தி, அந்த ஒரு செயலெல்லாம் அப்படி தான் இருக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசி 2 வாரத்தில் தேவையில்லாமல் லவ்வில் போய் தடுமாற்றமாகி அது நிறைய பேர்த்துக்கு அது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம், மனதளவுலையும் சரி வெளியிலையும் சரி. அதனால் இளைய பருவத்தினர்களுக்கு நான் என்ன அறிவுரை சொல்கிறேன்னா, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் காட்டி அவர் இந்த எதாக இருந்தாலும் அள்ளி தான் கொடுப்பார். இந்த காதல், காமம் இது எல்லாத்தையும் அள்ளி தான் கொடுப்பார். அதனால் நீங்கள் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு அந்த காதல் எல்லாத்து மேலேயும் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் உங்களோட, அதாவது என்ன சொல்கிறது, உங்கள் சிந்தனையை நீங்கள் சிதற விடாமல், நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ, எது உங்களுக்கு வருதோ அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா தேவையில்லாமல் சில விஷயத்தில் சங்கடத்தில் போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நம்ம இது வேஸ்ட்டு. உங்களுக்கு புத்தி சில டைம் அப்படி தான் இருக்கும். அதனால் உங்களோட ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்காது. அதனால் நிறைய தடுமாற்றத்தில் லைஃப்பில் நிறைய தடுமாற்றத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் 5-8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். எப்படின்னா லவ்வில் ப்ரப்போசல் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சொல்லி அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம். அதனால் அது உங்களுக்கு தேவையே இல்லாத வேலையை உங்களுக்கு அந்த டைமில் சிந்தனையை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் உங்களுக்கு அது வேஸ்ட்டாக தான் போகும். வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான். ஸோ அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்ருங்க அப்படின்னு சொல்ல வரேன். அடுத்து இந்த மாதம் பூர்வீக சொத்து முயற்சி பண்ணுறவங்களும், இல்லை பூர்வீக சொத்து வர வேண்டியதாக இருக்கிறதாகட்டும், இதெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும்.
அதுவும் முக்கியமாக உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து பேரலாக உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து 5, 9, 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொத்து, உங்கள் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்தே தீரும். இது யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ இந்த 5, 9, 11ஆம் இடம் வந்து சம்மந்தப்படலைன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்ல வரேன். அதனால் உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஃபேவராக இருந்தால் தானே உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு கை கொடுக்கும், அப்படி சொல்ல வரேன். அதே மாதிரி வம்பு வழக்கில் ஏதாச்சும் ஒரு கேஸ் கோர்ட்டில் ஏதோ ஒரு கேஸ் போயிட்டு இருந்தாலும் சரி, அதுலேயும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதனால் வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். ஸோ இதெல்லாமே நடக்கும். ஆனால் வந்து 5, 9, 11ஆம் இடம் சம்மந்தப்பட்டது தசையோ புத்தியோ வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதோட பலன்கள் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் அதிகமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். அடுத்து ரிஷபராசிக்காரருக்கு ஜாபில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மன அழுத்தம் நிறைந்த இந்த மாதமாக இருக்கலாம். நீங்கள் என்ன நிறையா சாதகமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா சில விஷயத்தில் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல வரேன். பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடியாக ஃபேஸ் பண்ணலாம் சில பேர் வந்து. அதுவும் கடைசி 2 வாரம் தான். முதல் 2 வாரம் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும் ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ஸு. கடைசி 2 வாரம் வந்து உங்களுக்கு வேலையில் வந்து பளு அதிகரிக்கும். உங்கள் மேலேயே மேனேஜர் தூக்கிட்டு வந்து தலையில் வைப்பான். எனக்கு நீ இதை தான் பண்ணணும், அதை தான் பண்ணணும், நீ தான் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் யோசிப்பீங்க, நான் பாட்டுக்கு சிவனே என் வேலையை தானே பார்க்குறேன், அதே எனக்கு மட்டும் நீ இவ்வளோ வேலையை கொடுக்குற அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு கிரியேட் ஆகலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, லாஸ்ட் 2 வாரத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஜாப்பில் யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க. அதாவது அவங்கள வந்து தேவையில்லாமல் யாராச்சும் ஏதாவது சொன்னால் வந்து என்ன மேனேஜரு, லீடு இவங்க எல்லாத்தையும் எதிர்த்து பேசாதீங்க. உயர் அதிகாரியை வந்து மதித்து பழகுங்க. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா, அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து விசுக்குன்னு பேசிடுவீங்க. வெடுக்குன்னு பேசிடுறப்போ அதை அவங்க வந்து மனசில் வச்சுக்கிட்டு அவங்க உங்களை பழிவாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதத்தில் யாருக்கிட்டையுமே எந்த வாய் விடாதீங்க. ஜாபில் பொறுத்த வரைக்கும் யாரையுமே பகைத்து கொள்ளாதீர்கள். யாரையுமே எவன் வந்தாலுமே ஓகே ஃபைன், என்னை திட்டிக்கோ, அடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரேன். அதனால் வந்து ஜாபில் சரி, மேலதிகாரிக்கிட்ட இவங்ககிட்ட எல்லாம் எதுவுமே பகைச்சிக்காதீங்க. அதுதான் பகையை வந்து வளர்த்தி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்கிறேன். வளர்த்திக்காதீங்க, நீங்களே உங்கள் வாயால் வளர்த்திக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வந்து இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஜாபில் மட்டும் உங்களுக்கு மட்டும்தான் அந்த சுமை இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்கள் தலையில் தான் கட்டுவாங்க. ஏன்னா அது நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா நீங்கள் அந்த ஒரு மாடு எப்படி இழுத்துட்டு போகும் அந்த மாதிரி வந்து அவ்வளோ சுமையை வந்து நீங்கள் பண்ணுவீங்க. அதனால தான் உங்கள் தலையில் கட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனாலுமே உங்கள் சைட்லேருந்து யோசித்து பார்த்தாலும் எனக்கு புரியுது. பட் அவங்க அப்படி தான் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய்க்கணும். நீங்கள் எதிர்த்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் மேனேஜரையோ உங்கள் லீடையோ யாராச்சும் மேல் அதிகாரியை வந்து எதிர்த்து பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதுலேயும் 8, 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ஜாபில் உங்கள் வாயினால் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரும். உங்கள் ஜாபில் வந்து வேறு ப்ராஜெக்ட்டுக்கும் கூட மாறி போகிற மாதிரியான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த பிரச்சனைனால. அதனால் வேலையில் தேவையில்லாத வீண் பிரச்சனை, பகையை வந்து வளர்த்தி கொள்ளாதீர்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அடுத்து பணத்தால் பிரச்சனை கொஞ்சம் சில பேர்த்துக்கு வரலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம். அதனால் வந்து தயவு செய்து யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க. கடன் கொடுத்தா அவ்வளோதான் வராது. வீண் சங்கடம் தான் ஏற்படும் கொடுத்தீங்கன்னா. அப்புறம் ஜாமீன் கையெழுத்து போடுறது, நீங்கள் போய் போட்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாயிருவீங்க. அதுவும் சங்கடத்தை க்ரியேட் பண்ணும். நீங்கள் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு யாராக இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பணத்தால் பிரச்சனை வரும். யாருக்கும் இந்த மாதிரி வட்டிக்கோ இது எதுக்கோ வந்து இவங்களுக்கு கைமாத்தாவோ எதுவுமே பணத்தை கொடுத்துடாதீங்க. கடன் கொடுக்காதீங்க. கடன் அன்பை முறிக்கும். இது உண்மையாகவே இந்த பழமொழி இப்போ இந்த மாதத்துக்கு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அப்படி சொல்ல வரேன். முக்கியமாக 8, 6 சம்மந்தப்பட்ட இடங்கள் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி என்ன பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏற்படலாம். உங்கள் சுயஜாதகத்தை எடுத்து 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட தசாபுத்தியோ சம்மந்தப்பட்ட இடத்தோட தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீரியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருக்கும். இது எடுக்கலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி தப்பான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யோசித்து கரெக்டாக முடிவெடுங்க. ஒரு யோசனையை கரெக்டாக யோசித்து முடிவெடுங்க. முடிவு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் யோசித்து பயன் இல்லை. அதனால தான் சொல்ல வரேன், கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக யோசித்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். மற்றபடி வந்து உங்களுக்கு உடல்நிலையில் எல்லாமே வந்து எந்த பிரச்சனை எந்த தொந்தரவு இருந்தாலுமே அதெல்லாம் படிப்படியாக சரியாகி உங்கள் உடல்நிலை சீராகும். உங்களோட பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல்நிலை வரலாம், உடல்நிலை குறைபாடுகள் ஏதாவது வரலாம். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். பட் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது.
அதே மாதிரி லவ்வில் சில இந்த மாதிரியான இருக்கிறது இந்த வயசில் இருக்கிறது தான், பட் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னே சொல்ல வரேன். பூர்வீக சொத்தெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கு வரும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரும். நீங்கள் வழக்கு ஏதாச்சும் வம்பு வழக்கில் இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அதுவும் 5, 9, 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு தான் வழக்கில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. யாராக இருந்தாலும் சரி, எதுக்கால யார் நின்னாலும் சரி, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி புத்திரபாக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, உடல்நிலை சரியாகும். ஜாபில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருப்பீங்க. பட் சில என்னென்னா தேவையில்லாத வீண் விவாதத்துக்குள்ளே போக வேண்டாங்கிற இந்த சீனியர் மேனேஜர்ஸ் இவங்க மேனேஜர்ஸ் கிட்டலாம் எதிர்த்து பேசாமல், மேல் அதிகாரிக்கிட்ட எதிர்த்து பேசாமல் இருந்துக்கோங்க. பிஸ்னஸும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து யாரையும் நம்பி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு சுயமாக ஒரு முடிவெடுத்து நீங்கள் அதை ஒரு முயற்சி எடுத்து அதை வந்து நீங்கள் முடிவெடுத்து அப்புறம் அதை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் ஓன் முயற்சி, உங்களோட முடிவு, அப்புறம் அதை வந்து செயல்படுத்துங்க. யாரோட பேச்சையும் கேட்காதீங்க. ஏன்னா அவங்க சொல்கிறவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, பட் அது கஷ்டப்படுறது தான் லாஸ் ஆச்சுன்னா அது உங்களுக்கு தான், உங்கள் தலையில் தான் வந்து விடியும். அதனால தான் நான் சொல்ல வரேன், நீங்கள் உங்களோட முடிவு, உங்களோட புத்தி என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு போங்க. மற்றவங்க உங்களுக்கு பொறாமைக்கும் சொல்லலாம், நல்லதுக்கும் சொல்லலாம். அதை நீங்கள் வந்து குருட்டுத்தனமாக நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இல்லை. அதனால தான் யாரோட எதுக்குமே ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கலாட்டோ ஜாமீன் கையெழுத்து யாருக்குமே போட்டுறாதீங்க தயவுசெய்து. அதெல்லாம் மாட்டிக்கும், அப்புறம் அமௌண்ட் வராது கடன் கொடுத்தீங்கன்னா. இதெல்லாம் போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காதுங்கிற மாதிரி அப்புறம் உங்களுக்கு வராது. அதனால தான் சொல்ல வரேன், வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் பலன்கள். எந்தெந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் வந்து, வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் வந்து வெங்கடாச்சலபதியை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க தயவுசெய்து. இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமோகமான பலன்கள் கொடுப்பாங்க. டெய்லியுமே உங்களுக்கு வந்து வெங்கடாச்சலபதியை ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு, ஒரு மனதால் நினச்சிட்டு, ஒரு சாமி கும்பிட்டு போங்க. உங்களுக்கு ஒரு காரியம், எந்த ஒரு காரியம் நடக்கிறதா இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு வெற்றியில் போய் முடியும். அவ்வளோதான். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க, அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து நம்மளோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு வந்து அவங்களையும் வந்து ஷேர் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு. அவங்களையும் வந்து லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நம்மளோட பலன் வந்து போய் அடையணுங்கிறது என்னோடய ஆசையும், என்னோடய டீமோட ஆசையும் அதே தான். ஸோ அதனால தான் நாங்கள் சொல்ல வரோம். மற்றபடி வந்து எதுவும் இல்லை. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து 1 or 2 days ஆனாலுமே நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். நானும் எங்கள் டீமை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு பலன்கள் வேணும்னாலுமே, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு பலன் வேணும் அப்படின்னு சொன்னாலுமே, உங்களுக்காக எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான பலன்கள், நீங்கள் கேட்குற மாதிரியான பலன்கள் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணுவோம் எங்களோட ஸ்கெடியூலை பொறுத்து. ஸோ நீங்கள் என்ன வேணுமோ அதை கேளுங்க. உங்களுக்கு கமெண்ட்டில் ஏதாச்சும் கேட்கணுன்னாலும் கேளுங்க. இந்த பலன் நடந்துச்சு, இது இப்படி ஆச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்போ தான் 4 பேருக்கு தெரியணும். ஏன்னா சில பேர் வந்து தேவையில்லாமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் பேசிகிட்டு இருக்கிறது, அதெல்லாம் வந்து அவங்க வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ நீங்கள் என்ன பேசணும், நான் ரெஸ்பாண்ட் பண்ண ரெடியாக தான் இருக்குது. நீங்கள் என்ன திட்டினாலும் நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் என்ன புகழ்ந்தாலும் நான் வாங்கிக்கிறேன். அது என்னோட கடமை. ஸோ அதனால் வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வளர்றதுக்கு நீங்களும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.